ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Career Growth 360. நீங்கள் ஜாவா படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாவாவில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, எவ்வளோ சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜாவா சர்வர் சைட் லாங்குவேஜ். அதே மாதிரி நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக மட்டும்தான் ஜாவா எஸ்பெஷலி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டொமைனும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி பேக்கேஜ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஆவரேஜாக அஸ் அ ஃப்ரெஷராக உங்களால் ஏர்ன் பண்ணக்கூடிய சேலரி தான் பார்க்குறோம். மேபி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சேலரியோட 1 மடங்கு 2 மடங்கு அதிகமாக தான் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ ஆவரேஜான சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் டெவலப்மெண்ட் ரோல் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான சேலரி 3 லேக்லேருந்து 4 லேக் பர் ஆனம் ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாவாவில் டெவலப்மெண்ட் போகாமல் டெஸ்டிங் ஃபீல்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ சேம் அதே ஆவரேஜ் சேலரி தான் நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட் இல்லை கேம் டெவலப்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சேலரி 4 லேக் பர் ஆனம்லேருந்து 5.5 லேக் பர் ஆனம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஆவரேஜாக நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சேலரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் டேட்டாவில் நீங்கள் உங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ இப்போ பிக் டேட்டா ஒரு க்ரூமிங் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் 6 லேக் பர் ஆனம்லேருந்து 9 லேக் பர் ஆனம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே நீங்கள் கிளவுட் ரிலேட்டடான டொமைன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் 8 லேக் பர் ஆனம்லேருந்து 12 லேக் பர் ஆனம் வரைக்கும் நீங்கள் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி டொமைன் நம்ம சூஸ் பண்ணி நம்மளோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் இப்போ கிளவுட் தான் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ரோல்ஸ்க்கு ஜாவால அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஆர்கிடெக்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் டிசைனிங் எல்லாமே ஆர்கிடெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆர்கிடெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் டேட்டா ஃபீல்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கும். கிளவுட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டொமைனுக்கு நீங்கள் ஆர்கிடெக்டாக நீங்கள் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர். ஸோ நீங்கள் கேம் டெவலப்பர் ஆகலாம், வெப் டெவலப்பர் ஆகலாம், ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்பர் ஆகலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் கேட்டகரியில் வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாவாலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்கும். ஸோ அந்த டெஸ்டிங்கில் நீங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் டெஸ்டருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். ஸோ காமனாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபஸ்ட்டு சொன்ன 3 கேட்டகரிஸ்குள்ள தான் நீங்கள் வருவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜாவா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் படிக்கக்கூடியது எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி நீங்கள் படிப்பீங்க. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடியும். பட் ஆனால் கம்பெனிஸில் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் அப்படின்னு வர்றப்ப அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வெறும் பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் சில ஃப்ரேம் ஒர்க்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு மேபி இன்டர்வியூவில் உங்களுடைய ஆன்சர்ஸை வச்சு உங்களை வேலைக்கு எடுத்தால் கூட நாளைக்கு நீங்கள் ஜாப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் படித்து தான் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எய்தர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் போகலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டொமைன் தான். இல்லை நீங்கள் டெஸ்க்டாப் GUI அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் பில்ட் பண்ணலாம். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம், வெப்சைட்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ கேமிங்கும் பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டொமைன் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு ஜாவா தான் பிக் பண்ணுவாங்க. ஸோ சயின்டிஃபிக் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே படித்து முடிச்சிட்டீங்க. இப்போ நான் எந்த டொமைன் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஜாவா தெரிஞ்சுட்டு நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி ஓப்பனிங்ஸ், உங்களுடைய கெரியர் க்ரோத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாவா படிச்சீங்க அப்படின்னா ஸோ ஆண்ட்ராய்டுக்கு நீங்கள் வந்து மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம். இதே நீங்கள் காட்லன் வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா iOSக்கு நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாவாவை டெப்த்தாக வந்து தெரிஞ்சிருந்தாலே வந்து போதும். நீங்கள் வந்து ஆஸ் அ பிகினராக நீங்கள் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு பர்டிகுலராக எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸும் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஜாவாவை டெப்த்தாக வந்து நீங்கள் கற்றுருக்கணும். உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி இன்ஹெரிட்டன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே டெப்த்தாக தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஈஸியாக ப்ரொசெட் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் கான்செப்ட்ஸ் வந்து ஜாவாவில் டெப்த்தாக வந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் ஜாவா வந்து கேம் டெவலப்மெண்ட் ஏரியாவில் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா libgdx, JMonkey Engine, LWJGL, Slick 2D. ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட்டில் ஹைலி யூஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட்க்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து நான் ரொம்ப ஹையாகவும் போக வேணாம், ரொம்ப லோவாகவும் போக வேணாம், நான் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக எனக்கு வந்து ஒரு செட்டிலான ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாவா பேசிக்ஸ் ப்ளஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் ஸ்ப்ரிங் எம்விசி. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கலாம். அப்படி வந்து நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைபர்நெட் படிக்கலாம், கூகுள் வெப் டூல் கிட் படிக்கலாம், வார்டன் படிக்கலாம், JSF படிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ப்ரைமரியாக நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்ப்ரிங் எம்விசி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் டேட்டா. ஸோ பிக் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ இந்த ரெண்டு டொமைனுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுலேயும் பிக் டேட்டா நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக டேட்டா வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேயும் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ஓப்பனிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டாவில் நிறைய பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஜாப் வந்து நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிக் டேட்டா சம்மந்தப்பட்ட டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹடூப்பில் வந்து யூஸ் பண்ணுவோம், ஸ்பார்க்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கஃப்கா இந்த டூல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாவா யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாவா கற்றுக்கிட்டதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் டொமைனில் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாப் வந்து அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது 1 or 2 ஃப்ரேம் ஒர்க்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ ஸ்ப்ரிங் பூட் ப்ளஸ் ஸ்ப்ரிங் கிளவுட் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். மைக்ரோநாட் கற்றுக்கலாம், ட்ராப் விசார்ட், மைக்ரோ ப்ரொஃபைல், எக்லிப்ஸ் வேர்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஸ்ப்ரிங் பூட் ப்ளஸ் ஸ்ப்ரிங் கிளவுட். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரியாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஃப்ரேம் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டெஸ்டிங். ஸோ எனக்கு டெவலப்மெண்ட் ரோல்ஸே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நான் ஜாவாலே வந்து அப்ளிகேஷனுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜாவாக்குன்னு சொல்லிட்டு சில டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ JBehave, JUnit, Selenight, Gauge, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணால் எவ்வளோ சேலரி, என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாவா படிக்க போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.